இன்றைக்கி இப்போது சேத்தூர் காவல் நிலையம் தேவதானம் வில்லேஜில் அந்த டெம்பிளில் வந்து 2 வாட்ச்மேன் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அது சம்மந்தமாக இப்போ எல்லா புலன் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது இப்போ வந்து புலன் விசாரணையில் இப்போ அந்த உண்டியல் திருடதை வந்த இடத்துல தான் வந்து இந்த சம்பவம் நடந்துட்டுங்கிறது தெரியுது. இப்போ அது சம்மந்தமாக இப்போது கேமராலாம் கொஞ்சம் டெம்பிளுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கேமரா சிலதை உடைச்சிருக்கிறாங்க, சிலதை உடைக்காமல் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ அனலைஸ் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு 6 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் இப்போ டீம் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விரைவில் குற்றவாளிகளை கைது செய்யுது. எத்தனை பேர் சார் குற்றவாளிகள்? இல்லை அதில் ஈடுபட்டது எத்தனை பேர் இல்லை, அது பார்க்க கேமரா இப்போ நம்ம கிரைம் சீன் எல்லாத்தையும் பார்க்கும்போது லோக்கல் குற்றவாளிகள் மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஏதோ உடைச்சி எடுக்கிறீங்களா? அதெல்லாம் என்ன ஏதுன்னு இல்லை அது என்னென்னா ஃபுட் பிரிண்ட்லாம் கிடச்சிருக்கு. சில ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கோம். ஸோ அது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது, ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் அந்த ஆதாயங்கள்லாம் சேகரிச்சுருக்கோம். அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுக்கணும். தவிர்த்து வேறு எதுவும் இல்லை அந்த மாதிரி இது ஒன்று வேறு ஒன்றும் உண்டியலுமே இப்போ லாஸ்ட் வீக்கில் தான் வந்து எல்லா பணம் எடுத்திருக்காங்க. கோயில் டெம்பிள் HRMC டெம்பிள்லேருந்து ஒரு 10 days பேக் தான் வந்து டெம்பிளில் உள்ள உண்டியல் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் பணங்கள் எவ்வளோ போச்சுங்கிறது நம்ம கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்கும். அது இருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்டவங்கள விரைவில் நாங்கள் கைது செய்வோம். மட்டும் இல்லை அதை தான் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ கேமரா வச்சு பார்த்துட்டு சில இது கிடைக்கிற வீடை வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். சீக்கிரம் சார்.